ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சண்டே vlog தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்டிங் போனோம், அதை vlog-ஆ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃப்ளவர்லாம் பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு இருக்கப்போ சடனாக ஒரு பிளான். ஸோ இன்றைக்கி சண்டே, இதுக்கப்புறம் ஹாலிடே இல்லை, ஸோ ஃபேமிலியோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் போயிட்டு வரலாம், குட்டீஸை கூப்பிட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரிப்பரேஷன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் போகிறப்ப நான் எந்த பிக்சரும் எடுக்கல. வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிக்சர் எடுத்தேன், அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே போனோம் அப்படின்னா 1 மணிக்கு ரீச் ஆகணும். கரெக்டாக நாங்கள் 1 மணிக்கு போனோம். அப்படி போன இடம் தான் நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஜம்போ சர்க்கஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய இடத்துல வந்து ஆட்டோலெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சடனாக தோணுது தான் எங்களுக்கும். எங்கே போட்டிருக்காங்கன்னா மொரை சிட்டியில். ஸோ போனோடனே குழந்தைங்கள்லாம் வாங்க வாங்க உள்ளே போகலாம், பெரிய கூடாரம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனோம். அதை பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா இவ்வளோ பெரிய கூடாரத்தை நான் பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி சின்ன பிள்ளைல நான் போனப்போ சின்ன கூடாரமாக இருந்துச்சு. பட் நான் பார்த்த அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பட் இங்கே வந்து அனிமல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியே போயிடாதீங்க, அந்தளவு அனிமலே இல்லை. டாக் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு போகும். அதை தவிர்த்து இந்த பொம்மை அனிமல் தான் என்ட்ரன்ஸில் இருந்துச்சு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் உள்ளேயே போனேன், ஓ அனிமல்லாம் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை தவிர பார்த்திங்கன்னா நிறைய கலைஞர்கள் தான் வந்து அவங்களுடைய சாகசத்தை காட்டிகிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி உமன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி மேலே சுற்றுறது, அப்புறம் சைக்கிளிங் பண்ணுறது, வீலிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு பாப்பா வந்து ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி காட்டினோம். பட் ஓகே தான், அவள் ரியாக்ஷன் வந்து இப்படி தான், ஏன்டா என்னை இதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க, இதுக்கு வீட்டில் நான் மாஷா அந்த பீரே பார்த்துருப்பேனாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க. நடுப்புற பார்த்திங்கன்னா நிறைய தீனி வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை தவிர்த்து இந்த இதோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்லேருந்து பேக் அந்த மாதிரி போகிறது 350, 250, 200, 100 அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு நிறைய பேர் கலைஞர்கள் சாகசம் அதை மட்டும்தான் பார்க்குறதுக்கு போகலாம். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடாதீங்க, அந்தளவு இல்லை. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா January 26 தான் இதோட லாஸ்ட்டு டேட்டு. அதை தவிர்த்து டீட்டெயில்ஸ்னால் மற்றபடி ஒன்றும் இல்லை. 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், என்னோடய vlog முடிஞ்சிருச்சு. ஸோ எண்டில் நம்ம வந்து படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபன்னெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சோன்னே அடுத்ததை நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இன்றைக்கி டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கேன். நீங்களும் படிங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. டாட்டா, பை பாய்.